வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க, ஒரு லைக் போடுங்க. கூடவே இந்த யூடியூப் சேனலையும் இந்த யூடியூப் சேனல் வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. அது இன்னொரு விவசாயிக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், நம்மளுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றது, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ப்ளூ கலர்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். இன்னும் நீங்க மெம்பர்ஷிப் ஆகாத விவசாயிகள் கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா. பிரீமியமா நிறைய கேள்விகளும் நிறைய வீடியோக்களும் கிடைக்கும். ஆவணி மாத பயிர்கள் முள்ளங்கி விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 கிலோல இருந்து 6 கிலோ ஏக்கருக்கு. அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 60 நாட்கள் நீங்க அறுவடை செஞ்சிடலாம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா 20 டன்னுல இருந்து ஒரு 25 டன் வரைக்கும் ஏக்கராவுக்கு எடுக்கலாங்க. பாசி பயிறு, அதாவது இதற்கு விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 8 கிலோல இருந்து ஒரு 12 கிலோ பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு தேவைப்படும். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 to 75 நாள்ல நீங்க அறுவடை செஞ்சிடலாங்க. இதுவும் ஒரு நல்ல பயிர் தாங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா மிளகாய் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ ஏக்கருக்கு. அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 இருந்து 100 நாட்கள்ல நீங்க அறுவடை செய்யலாம். காய் மிளகா இருந்தாலும் சரி, பழ மிளகா இருந்தாலும் சரி, இந்த 80 to 100 நாட்கள்ல நீங்க அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 கிராம்ல இருந்து 200 கிராம் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அறுவடை 65 நாள்ல இருந்து ஒரு 60 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சோ அதுல இருந்தே நீங்க காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாகற்காய் கொடி வகை பயிருங்க. இது விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 கிலோ இருந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் ஏக்கருக்கு தேவைப்படும். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 நாள்ல இருந்து 60 நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்க முதல் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே அறுவடை கொடுத்துரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 600 கிராம்ல இருந்து 750 கிராம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 55 நாள்ல இருந்து 60 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் அறுவடை ஸ்டார்ட் ஆயிடும். அதுல இருந்து நீங்க ரெகுலரா அறுக்க வேண்டியதாங்க. வெண்டைக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோல இருந்து ஒரு 3 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஏக்கருக்கு தேவைப்படும். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 இருந்து 50 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் அறுவடை ஸ்டார்ட் ஆயிடும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியது வெண்டை பயிர். புடலங்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 600 கிராம்ல இருந்து 750 கிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு தேவைப்படும். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 நாள்ல இருந்து 80 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பயிரும் கூட, நல்ல விலையும் வித்துட்டு இருக்குங்க. புடலங்காயும் நீங்க நல்லா ட்ரை பண்ணலாம், பந்தல்ல ட்ரை பண்ணுங்க. உளுந்து சாகுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கிலோல இருந்து ஒரு 12 கிலோ ஏக்கருக்கு தேவைப்படும். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 நாள்ல இருந்து 75 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். சோ நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பயிரா தாங்க உளுந்து சாகுபடியும் பார்த்துட்டு இருக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுரைக்காய் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ 25, அதாவது 250 கிராம்ல இருந்து 1.5 கிலோ வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 நாள்ல இருந்து ஒரு 135 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகி நல்ல பீக்ல போகும். தோரை அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3 கிலோல இருந்து ஒரு 6 கிலோ தேவைப்படும் ஏக்கருக்கு. அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 நாட்கள்ல இருந்து 120 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியது, நல்ல ஒரு லாபமும் தரக்கூடியது. தோரங்காய் சாகுபடியை எல்லா விவசாயிகளும் பண்ணலாம், நீர் இருக்கவங்களும் பண்ணலாம், நீர் இல்லாதவங்களும் பண்ணலாம். அவரைக்காய் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கிலோ பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு நீங்க நடவு செய்யணும். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 120 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் தரக்கூடியது, ஒரு சிறப்பான ஒரு பயிரும் கூட. அவரைக்காய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்ல நல்ல ஒரு மவுசூல் இருக்கு, நல்ல ஒரு விற்பனையும் போயிட்டு இருக்கு. சூரியகாந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோல இருந்து ஒரு 3 கிலோ வரைக்கும் நீங்க ஏக்கருக்கு நடவு செய்யலாங்க. அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 நாட்கள்ல இருந்து ஒரு 90 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் தான், சூப்பரான ஒரு பயிரும் கூட. எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியது. பூசணி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1 கிலோல இருந்து 1.5 கிலோ வரைக்கும் நீங்க ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 நாட்கள்ல இருந்து ஒரு 120 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆயிடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு நல்லாவே போகும். சோ நட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும்.
முருங்கைக்காய் சாகுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி முருங்கையில் ஒரு ஏக்கருக்கு 200 விதைகளிலிருந்து 250 கிராம் விதை வரைக்கும் தேவைப்படும். அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 180வது நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுவடை செய்யலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டியூரேஷன் தான். கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு கீரை, அரைக்கீரை, முடக்கத்தான் கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, புளிச்சைக்கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த கீரைகள் எல்லாமே இந்த பருவங்களில் நீங்கள் விதைச்சு அறுவடை செய்து சேல்ஸ் பண்ணலாம். இந்த பருவம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பருவம். அது மட்டும் இல்லாமல் நெல் பருத்தியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் போல் வழக்கம் போல் இந்த மாதங்களில் நீங்கள் பயிர் செய்யலாம். ஸோ அதனோட ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வகையான நெல்லை நீங்கள் நடவு செய்யலாம், எந்த வகையான பருத்தி விதைகளை நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனோட வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தபடியான வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம கிராம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பை, டாடா. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.